ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாயி திமிகே தன்னோ வாராகி பிரசோத்யாத். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் 2026 வருடத்தில் எது உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும்? பணமா, சொத்தா, தங்க நகையா? இந்த மூணுல எதை கிடைக்கக்கூடிய, அடையக்கூடிய, உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது? இல்ல இந்த மூணுல எந்த இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும்? சொத்துல இருக்க பிரச்சனை தீருமா, பணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தீருமா, தங்க நகை சம்பந்தமான பிரச்சனைகள் தீருமா? ஸோ இந்த மூன்றுல எது கிடைக்கும், எது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இந்த 2026? யார் மூலமாக அது கிடைக்கும் அதையும் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல்ல. ஏற்கனவே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரிவா விளக்கமா ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஒரு ஆல் என்ற தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரயம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜகணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், ஓடி ஓடி உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு பணம் காசை சம்பாதிக்கிறோம், அதை தங்க நகையாக சொத்தாக நம்ம மாற்றி வைக்கிறோம். யாருக்காக? நம்மளுடைய வருங்கால சந்ததியிற்காக, தலைமுறைக்காக. ஸோ அப்படிப்பட்ட அந்த சொத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். தங்க நகை அடமானத்துக்கு போய் மீண்டு வர்றது, இல்லை நகை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பணம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காமல கூட நிறைய பேத்துக்கு இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள், சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், நகை சார்ந்த பிரச்சனைகள் இந்த 2026 தீருமா? அல்லது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமா, ஒரு லக்கா, இந்த மூணுல ஏதாவது ஒன்று கிடைக்குமா? இதை பத்தி தான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம். முதல்ல இந்த 2026 கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமா தங்கத்தால் மிகப்பெரிய அளவு யோகம் இருக்கு. ஆமாங்க, ஏன்னா தங்கத்திற்கு காரகிரகமான குரு பகவான் உங்களுடைய கேட்டை நட்சத்திரத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதனுடைய வீடு மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த குருவான் வக்ரமாகவும் இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் பயிற்சி அடைஞ்சு கடகத்தில் போய் உச்சமடைந்து அவருடைய உச்சத்தின் பார்வை, அதாவது 5ஆம் பார்வையாக உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்கிறார். குருனுடைய பார்வை கண்டிப்பா இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரங்க. 2026 வருடத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குடும்பத்தில் சுபகாரியமும் புதிய வரவுகளும், அதாவது தங்க நகை அல்லது ஆடம்பரமான பொருட்கள், நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை இந்த 2026 வாங்குவீங்க, அதை அடைவீங்க, அது உறுதி. புதிய உறவோ அல்லது வரவோ கண்டிப்பா கிடைக்கும். சுபகாரியம் நிச்சயமா நடக்கும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்படிப்பட்ட தருணத்துல முதல்ல இந்த வீடு விஷயம், சொத்து விஷயம், கண்டிப்பா ஒன்றை இழந்து இன்னொன்றை பெறுவீர்கள். ஏன்னா விருச்சிகத்திற்கு 4ஆம் வீடான கும்பத்துல ராகு பகவான் வந்திருக்கிறார். தேவைக்காக இன்னொரு விஷயத்த வாங்க வைப்பார். அப்போ இருக்கிற வீடு பத்தாது, இன்னொரு வீட்டை வாங்குவீங்க, இன்னொரு வீட்டுக்கு குடி போவீங்க. ஸோ வீடு வாடகைக்கு இருக்கவங்க இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு, இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் இருக்கிற வீட்டை ஆல்டர்னேட் பண்றது, புதுப்பிக்கிறதுக்குண்டான நேர காலகட்டம் இது. ஸோ பழைய வீட்டை வித்துட்டு புதுசாக வீடு வாங்குறதுக்கும், பழைய நிலத்தை வித்துட்டு புதுசாக நிலம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நிலம், வீடு, மனை சார்ந்த மாற்றங்கள் இந்த 2026 கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமா நடக்கும். அதுல குறிப்பிட்டு பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சொத்து பங்கு ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை விட அதை வித்துட்டு வேற பக்கம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஸோ பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய தருணம் இந்த 2026 வருடம். ஸோ அப்படி மாற்றம் சந்திக்க போறீங்க. மேலும் பழைய கார், வண்டி, வாகனம் வச்சிருந்தீங்கனாலும் அதையும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு வருது. இந்த 2026 வண்டி வாகனம் சார்ந்த செலவுகள் வரும். ஸோ அதனால மாற்றுவீங்க, அந்த வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகங்கள் இருக்கு இந்த 2026. ஆனால் பழசை வித்துட்டு தான் புதுசு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த 2026 கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா உண்டு. குறிப்பிட்டு ராகு புத்தியோ ராகு திசையோ நடக்கக்கூடியவர்களுக்கு, மேலும் குரு புத்தியோ குரு திசையோ நடக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த 2026 நிச்சயம் உண்டு. ஓகேங்களா? ஸோ மேலும் அந்த சொத்துக்கள் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்குதுங்க, அது சுமூகமா முடியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க துர்க்கை அம்மனுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. துர்க்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நீங்க நெற்றியில் திலகமாக இடும் பொழுது அந்த சொத்துக்கள் சார்ந்த, வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், குறையும், மறையும். இடயோகம், நிலயோகம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? தவறாம நீங்க பண்ணி. இதற்கு அடுத்தபடியா பண வரவு. நான் ரொம்ப நாளும் அந்த ஒரு பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குங்க. தொழில் ரீதியான லாபம் கிடைக்குமா? நான் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா? பண ரீதியான ஒரு அதிர்ஷ்டம் இந்த 2026 உண்டா? பெரும் பணத்தொகை கிடைக்குமா? பெரிய லாபம் கிடைக்குமா? கம்பெனில சம்பள உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு பண ரீதியான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தா இந்த 2026 நேரடியாக அல்லாது குறுக்கு வழியில, மறைமுகமான வழிகளில் தான் அந்த பண வரவுக்குண்டான யோகம் உண்டு. காரணம், உங்களுடைய விருச்சிகத்திற்கு 5ஆம் வீடான
மீனத்துல சனி அமர்ந்திருந்து அவருடைய நேரடி பார்வை 7ஆம் பார்வை 11ஆம் வீடான கண்ணியில பதிவு. 11ஆம் வீடு தான் லாபஸ்தானம். மேலும் சனிவனுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய விருச்சிகத்துக்கு 2ஆம் வீடான தனுசுல பதிவு. அவன் எப்படி பார்த்தாலும் சனி பார்வை இருக்குது. சனிவன் நேரடி அல்லாமல் குறுக்கு வழியில மறைமுக வழிகளில் பண வரவை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய இன்சூரன்ஸ் பணம், உங்களுடைய பிஎஃப் பணம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கி இந்த 2024 வசூல் ஆகும். நீங்க ஒருத்தட்ட பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். காணாமல் போன பொருள் கொடுத்துட்டு திரும்ப கிடைக்காதுன்னு நினைச்ச பணம் திரும்ப கிடைக்கும். அந்த காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. விட்டு விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வந்து ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த 2026. மேலும் மிக முக்கியமா காதல், கல்யாணம் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான சமாச்சாரத்துல ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். அதன் மூலமாக அப்படி அமையக்கூடிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள், பண ஆதாயங்கள் கிடைக்கும். மேலும் தந்தை வழி உறவுகள் மூலமாக தனமும் தங்கமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த 2024. ஸோ தந்தை அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக பணமும் கிடைக்கும், தங்க நகையும் கிடைக்கும் இந்த 2026. அதுக்குண்டான யோக கலகம் உண்டு. மேலும் மிக முக்கியமா வேலையில சம்பள உயர்வு கண்டிப்பா இருக்கு. ஸோ வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு யோகம். ஆனா தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பெரிதளவு பாதகம் இல்லை. ஏன்னா 10ல் கேதுவான் வந்திருக்கிறாரு. தொழில் ரீதியாக பெரிய லாபங்கள் நீங்க பார்க்க முடியாது. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் சார்ந்த தொழில்கள், கடல் சார்ந்த தொழில்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோகம். ஓகேங்களா? விவசாயம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த 2026. மற்ற தொழில்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிதளவு ஒரு லாபங்கள் கிடைக்காது. தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 2026 பெரிதளவு வேண்டாம். ஸோ வேலையை பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இதை கூட ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து தங்கம் சார்ந்த பிரச்சனைகள். அடமானத்தில் போன தங்க நகை மீண்டு வர முடியும். கண்டிப்பா தங்கம் சார்ந்த பிரச்சனை தீரும். தந்தை வழிகளில் தங்கம் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. மேலும் பாட்டி போன்ற உறவுகள் மூலமாக தங்க நகை யோகங்கள் இந்த 2026 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் சொல்லலாம். ஸோ திருமணம் போன்ற வைபவங்கள் மூலமாக பரிசாக, விருதாக, அன்பளிப்பாக தங்க நகை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த 2026 உண்டு. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் நிச்சயமா அதிர்ஷ்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தங்க நகை இந்த 2026 ஒரு விசேஷ காரியத்தின் மூலமாக கிடைக்கும். ஒரு சுபகாரியம் நடக்கிறது மூலமா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு இந்த 2026. அடமானத்தில் போன தங்க நகை கூட நீங்கள் மீட்டெடுத்து கொண்டு வர முடியும். ஸோ ஆக மொத்தம் இந்த 2026 விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தங்கம் சார்ந்த யோகங்களும் வேலை வாய்ப்பு சார்ந்த லாபங்களும் கண்டிப்பான முறையில் இருக்கு. வீடு மாற்றம், கார் வண்டி வாகனம் மாற்றம் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஸோ அதனால புதிய கார் வண்டி வாகனம், புதிய வீடு அப்படின்ற மாறதை விட பழைய வீட்டை புதுப்பிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அது தவறாம நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மேலும் இந்த 2026 கேட்ட நட்சத்திரக்காரர்கள் படிப்பு, கல்வியிலையும் நீங்கள் கற்றுக்கொண்ட கலையிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். அது உங்களுக்கு பெரிதளவு பெயர் புகழையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ படிப்பாலும் நீங்க ஒரு வேலை விஷயமா, தொழில் விஷயமா ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்கனாலும் அது உங்களுக்கு பெரிதளவு நன்மையை பயக்கும் இந்த 2026. அது நன்மையாக மாறும். ஸோ அதை தவறாம நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ நல்லது. நம்ம இந்த விருச்சிக ராசி கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி 10 நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ற பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.